Hello friends, welcome back to Civil Knowledge Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கமர்ஷியல் பில்டிங்கான அனாலிசிஸ் அண்ட் டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெக்லா ஸ்ட்ரக்சரல் டிசைனர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸில் இந்தியன் செட்டிங்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது. யூனிட் செக் பண்ணிக்கலாம். யூனிட் வந்து மெட்ரிக் செட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம கேல்குலேஷன் எல்லாமே மீட்டரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் வந்து மெட்ரிக் செட் பண்ணியாச்சு. டிசைன் கோடு செக் பண்ணிக்கலாம். டிசைன் கோட் ரெசிஸ்டன்ட் கோடு பார்த்தீங்கன்னா IS 875 பார்ட் 1 and 2 வந்து ஜென்ரல் லோடிங் இருக்குது. ரெசிஸ்டன்ட் கோடும் IS 456 2005 அப்படிங்கிற இந்த இயர் கோடு வச்சு தான் நம்ம காங்கிரீட் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ எல்லா செக்கிங் பார்த்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 3Dயும் 2Dயும் சைட் பை சைடு பார்க்குறதுக்காக இந்த ஸ்ட்ரக்சரல் 3D ரைட் கிளிக் பண்ணி நியூ வெர்டிக்கல் டேப் குரூப் கொடுத்திங்கன்னா ரெண்டுமே சைடு பை சைடு தெரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணாலுமே நம்ம ஃபஸ்ட்டு செட்டப் பண்ண வேண்டியது கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல். ஸோ மாடல் டேப் போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய லெவல் வந்து ஃபவுண்டேஷன் லெவல். ஸோ ஃபவுண்டேஷன் லெவல் அதோட ரெஃபரன்ஸில் வந்து FL அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டைப் வந்து டாப் ஆஃப் ஃபவுண்டேஷன். லெவல் வந்து -1.8 மீட்டர். ஸோ மினிமமாகவே நம்ம ஒரு ஃபுட்டிங் போடுறோம் அப்படின்னாலே அது -1.8 மீட்டர் டவுனில் இருக்கணும். ஸோ அதே பேஸில் 1.8 மீட்டர் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லெவல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்செட் எபோவ் கொடுங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் லெவல். ஸோ கிரவுண்ட் டைப் பண்ணிவிட்டு GL ஃபார் ரெஃபரன்ஸ் கிரவுண்ட் லெவல். இதுவும் டாப் ஆஃப் ஃபவுண்டேஷன். இதோட லெவல் வந்து 0. ஸோ கிரவுண்ட் லெவல் அப்படின்னால 0. நம்ம இங்கே க்ரியேட் பண்ணக்கூடியது 1 ஃப்ளோருக்கான அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்னும் ஒரு லெவல் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்செட் எபோவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதோட டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்லாப் லெவல். இதோட லெவல் வந்து 3.3 மீட்டர், அதாவது 11 ஃபீட் ஹைட் வந்து வைக்கிறோம். கமர்ஷியல் பில்டிங் அப்படிங்கிறனால 11 ஃபீட் ஹைட் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 3.3 மீட்டர். இதை வந்து ரூஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன், கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ இதோட ஸ்லாப் திக்னஸ் வந்து 150 mm வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது கிரிட் லைன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ கிரிட்டில் போயிட்டு ரெக்டாங்குலர் ரிசர்ச் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிரிட்டு மட்டும் போதும், ஏன்னா நம்ம அவுட்டரில் மட்டும்தான் காலம் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இன்னரில் எந்த காலம்ஸும் வராது. ஸோ அதனால் நான் அவுட்டர் டைமென்ஷனுக்காக சிங்கிள் கிரிட் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கிரிட்டோட லென்த் வந்து 8 மீட்டர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒய் டைரெக்ஷனில் 16 மீட்டர் லென்த் இருக்குது. அந்த 16 மீட்டர் ஸ்பேனை 4 மீட்டர் ஈச்சாக பிரிக்கிறோம். ஸோ அதனால் 4 × 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸோ டைமென்ஷனில் இப்போ இந்த 2 கிரிட்டுக்கான உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மீட்டர். ஸோ இங்கேருந்து இந்த 2 கிரிட்டு இவ்வளோ கிரிட்டுக்கான இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 16 மீட்டர். ஸோ இப்போ நம்ம கிரிட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காலம் ப்ளேஸ் பண்ணணும். காலம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு காங்கிரீட்டில் காலம் சூஸ் பண்ணிக்கிங்க. காங்கிரீட்டில் காலம் சூஸ் பண்ணிவிட்டு காலமோட சைஸ் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நியூவில் எடிட் கொடுத்துட்டு காலமோட சைஸ் வந்து ஒரு 300 mm by 450 mm ஒரு காலம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெப்த்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. காலம் வந்து இந்த அவுட்டரில் மட்டும்தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் காலமோட டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வித்தோட டைரெக்ஷனில் தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் காலமோட டைரெக்ஷன் வந்து 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ 90 டிகிரி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இந்த கிரிட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலம் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ காலம் க்ரியேட் ஆனதே உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு 3Dயில் விசிபிள் ஆகும். ஸோ நம்ம காலம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பிளிந்த் பீம் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸ்ட்ரக்சரில் லெவல்ஸில் கிரவுண்ட் லெவல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பிளிந்த் பீம் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ பீம்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு பீமோட சைஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். பீமோட சைஸ் நியூ டு எடிட்டில் கொடுத்துட்டு 300 mm by 450 mm சேம் சைஸில் பீம் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பீம் வந்து அவுட்டரில் மட்டும்தான் க்ரியேட் பண்ண போகிறோம், ஏன்னா நம்மளுக்கு வால்ஸ் எல்லாமே அவுட்டரில் மட்டும்தான் வரும், இன்னரில் எந்த ஒரு வாலும் வராது. அதனால் பிளிந்த் பீம் வந்து ஜஸ்ட் அவுட்டரில் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க.
ஸோ க்ரியேட் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீம்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரூஃப் பீம் வந்து க்ரியேட் பண்ணணும். ரூஃப் பிளான் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரூஃப் லெவலை ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் பீமை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பீமோட செக்ஷன் 300/450 நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த செக்ஷனை வச்சு நம்ம ரூஃப் பீம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். மெயினான ரூஃப் பீம் எல்லாமே இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஏன்னா இது எல்லா ஸ்லாப்புமே பார்த்திங்கன்னா ஒன் வே ஸ்லாபே ஆக்ட் ஆகிறதுனால ஸோ உங்களுக்கு மெயின் பீம்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த பீமெல்லாம் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எட்ஜஸில் வரக்கூடிய பீம்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக லோடு வராது. ஸோ அதனால் இதோட சைஸை நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம். ஸோ சைஸை பார்த்தீங்கன்னா 300/375 அப்படிங்கிற சைஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளிக் கொடுத்துட்டு ஸோ இந்த ஏஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் பீம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரூஃப் ஸ்லாப் க்ரியேட் பண்ணணும். ஸ்லாப்ஸ் ஆன் பீம் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் 8 mm 150 mm ஸ்பேஸிங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 8 mm சூஸ் பண்ணிவிட்டு 150 mm ஸ்பேஸிங் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம எல்லாமே லூஸ் பாஸ் FE 500 வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அந்த டைப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட ஸ்லாபுக்கான டாப் கவர் பாட்டம் கவர் அதுவும் நம்ம செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு ஓவரால் டெப்த் வந்து 150 mm. நம்ம ஆல்ரெடி லெவல்ஸ் க்ரியேட் பண்ணும்போதே ஸ்லாபுக்கான டெப்த் க்ரியேட் பண்ணிட்டோம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல ஸ்லாபுக்கான டெப்த்தை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ 150 mm ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்லாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ப்ளூ ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் எக்ஸ் டைரெக்ஷன். இது வந்து ப்ளூ ஆக்சிஸ் எப்பவுமே ஷார்ட்டர் ஸ்பேனில் இருக்கணும். இங்கே ஷார்ட்டர் ஸ்பேன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒய் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அது அப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ஸ்லாபெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலெக்ஷனில் ஸ்லாப் ஐட்டத்தை சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் டைரெக்ஷன் வந்து 90 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஆக்சிஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ ஆக்சிஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒன்ஸ் மாடலிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லோட்ஸ் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ லோட் டேப் போய்க்கிங்க. லோட் டேப் போய்ட்டும் ஃபஸ்ட்டு சர்வீஸ் லோடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் லோடில் லெவல் லோடு இல்லைன்னா ஸ்லாப் லோட் ரெண்டில் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் லெவல் லோட் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோர் ஃபினிஷ் வந்து 1 kN/m² அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்லாப் கிளிக் பண்ணிங்கனாலே டோட்டலாக எல்லா ஸ்லாபுக்குமே லோட்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபுல் யூடிஎல் பீம்ஸுக்கெலாம் வந்து வால் லோடு வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு ஃபுல் யூடிஎல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரூஃபில் வர பீம்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நம்ம பேரப்பெட் வால் மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான லோடு பார்த்திங்கன்னா 4.5 kN/m ஃபார் பிரிக் வால். ஸோ இதே வேறு நீங்கள் ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக், ஏஎஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான யூனிட் வெயிட்டை வச்சு என்ன லோடு அப்ளை ஆகும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அந்த லோடுக்கான வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ நான் இங்கே பிரிக் வாலுக்கான லோடு வந்து அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் அவுட்டர் பீமில் மட்டும் நீங்கள் லோட்ஸ் அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா பேரப்பேட் வால் வந்து அவுட்டர் பீம்ஸில் மட்டும் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ அவுட்டர் பீமில் மட்டும் வால் லோடு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி பிளிந்த் பீம்லேயும் நம்ம வால் லோடு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ பிளிந்த் பீம் பிளானுக்கு போயிட்டு அகெயின் லோட்ஸில் சர்வீஸ் லோட் சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் யூடிஎல்லில் ஸோ இங்கே வந்து 3.3 மீட்டர் ஹைட்டு வந்து நம்ம வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதனால் இதோட லோட் பார்த்திங்கன்னா 15 kN/m. ஸோ இதையும் இந்த அவுட்டரில் இருக்க எல்லா பீமுக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் லோட்ஸ்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் விசிபிள் பண்ணுறதுக்கு 3D ஸ்ட்ரக்சரில் லோட்ஸில் சர்வீஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லோடு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ரூஃபில் லைவ் லோடு வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு இம்போஸ்ட் லோட் சூஸ் பண்ணிவிட்டு லெவல் லோடில் சூஸ் பண்ணிக்கோங்க. கமர்ஷியல் பில்டிங் அப்படிங்கிறனால லைவ் லோடு வந்து 3 kN/m² வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்லாபை பிக் பண்ணிங்கன்னா ஸோ லோடு வந்து அப்ளை ஆகிடும். ஸோ ஒன்ஸ் லோடெலாம் அப்ளை ஆனதுக்கப்புறம் நீங்கள் டீகம்போசிஷன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இந்த டீகம்போஸ் பண்ணும்போது தான் ஸ்லாபோட லோடு வந்து பீமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ டீகம்போசிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டீகம்போசிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லாபோட லோடு வந்து பீமுக்கு அப்ளை ஆகிருக்கும். இதே நீங்கள் இம்போஸ் லோடில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீமில் மட்டும்தான் லோட்ஸ் வந்து அதிகமாக போயிருக்கும். எட்ஜில் இருக்கக்கூடிய இந்த பீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்லாபோட லோடு வந்து ஒன் வே ஸ்லாப் ஆக்ட் ஆகிறனால ஸோ இந்த இன்டரில் இருக்கக்கூடிய இந்த பீம்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு லோடு வந்து அதிகமாக இருக்கும். இந்த க்ரீன் கலரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
லோட்ஸ் இதுதான் லோடுக்கான லோட் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்லாபோட லோட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நெக்ஸ்ட் லோட்ஸ்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம காம்பினேஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு காம்பினேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுங்க. ஜென்ரேட்டில் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு லிமிட் ஸ்டேட் மெத்தட்கான லோட் காம்பினேஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் ஸ்டேட் மெத்தட்கான காம்பினேஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து லோட் காம்பினேஷன் க்ரியேட் பண்ணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அனலைஸ் டேபுக்கு போயிட்டு ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் லோட் காம்பினேஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் ஆகிடும். ஸோ இந்த அனலைஸ் ஆனதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் நீங்கள் பார்க்குறதுக்கு இங்கே லோடில் காம்பினேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே டோட்டல் ரியாக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ சப்போர்ட்டில் எவ்வளோ ரியாக்ஷன் வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். 384 kN வந்து ஹையஸ்ட்டாக லோடு வந்து காலமோட சப்போர்ட்டில் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ டெக்ஸ்ட்டில் ரியாக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கு கீழேயுமே எவ்வளோ லோடு அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே விசிபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மூமெண்ட் மேஜர் செக் பண்ணிக்கலாம். மூமெண்ட் மேஜர் பார்த்தீங்கன்னா 178 kN/m மூமெண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஷியர் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஷியர் மேஜர் 146 kN. ஸோ இந்த மாதிரி ஷியர் எவ்வளோ க்ரியேட் ஆகுது, எந்த இடத்துல எவ்வளோ ஷியர் க்ரியேட் ஆகிருக்கு, எந்த இடத்துல மேக்ஸிமம் ரியாக்ஷன் சப்போர்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்லேருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் செக் பண்ணிங்கனாலும் எவ்வளோ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா 11 mm. ஸோ இது அனலிசிஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ரிப்போர்ட். ஸோ அனலைஸ் ரிப்போர்ட் பார்த்ததுக்கப்புறம் டேரெக்டாக டிசைனில் போய் டிசைன் ஆல் கிராவிட்டி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக எல்லா காலம்ஸ் அண்ட் பீம்ஸுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டிசைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த க்ரீன் கலரில் வந்தால் பாஸ்ன்னு அர்த்தம், எல்லோ கலரில் இருக்கிறது வார்னிங் இருக்கும். ஸோ இந்த வார்னிங் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மெம்பருக்கான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் செக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செக் மெம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்டேட்டிக் கொடுத்தீங்கன்னா ஸோ அதில் என்ன ராட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே விசிபிள் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காலம் சைஸ் வந்து 300/450 அண்ட் அதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க லாங்கிடியூனல் ரீபார்ஸ் பார்த்தீங்கன்னா 4 number of 25 mm + 2 number of 20 mm ராட்ஸ். ஸோ இந்த இதில் நம்மளுக்கு ராட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பீமுக்கான அனலிஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி செக் மெம்பர் ஸ்டாட்டிக் கொடுத்தீங்கன்னா ஸோ பீமில் என்ன ராடை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், டென்ஷன் ஜோனில் என்ன ராட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, கம்ப்ரெஷன் ஜோனில் என்ன ராட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே தெரியும். ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸாக என்னென்ன எவ்வளோ மொமெண்ட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு, எவ்வளோ ராட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலம் பீம்ஸ்லாம் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். எல்லா மெம்பர்ஸுமே நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்லாபுக்கான டிசைன் பண்ணிடலாம். டிசைன் ஸ்லாப் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் மட்டும் தான் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு, மீதி 4 ஸ்லாபுமே ஃபெயில் ஆகிடுச்சு. என்ன ரீசனுக்காக இது ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ரிவ்யூவில் போயிட்டு ஃபஸ்ட்டு எதனால ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறலாம் செக் பண்ணலாம். இந்த ஓவராலில் ஃபஸ்ட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்லாப்புமே ஓகே, ப்ரொவைட் பண்ண ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஓகே, இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படிங்கும்போது எதனால் அப்படின்னா ஸ்பேன் டெப்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பேன் டெப்த்தை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே விசிபிள் ஆகும். ஒரு ஸ்லாப் மட்டும் பாஸ் ஆகிருக்கு, மீதி 3மே ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி செக் பேனல் கொடுங்க. ஸோ இதில் ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ பாருங்கள். இதில் என்ன வந்திருக்குன்னா நம்மளுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் டு எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோவில் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா 37. ஸோ அதே எல்பைடி மேக்ஸிமம் செக் பண்ணாலுமே நம்மளுக்கு 37 தான் இருக்குது. நம்மளோட ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ வந்து இந்த ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ மேக்ஸிமோட கம்மியாக வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஸ்லாப் வந்து கரெக்டான ஒரு திக்னஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளோட ஸ்லாப் வந்து இந்த கண்டிஷனை ஃபெயில் பண்ணனால நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லாபோட டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாபெல்லாம் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸ்லாபை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்லாபோட டெப்த்தை வந்து 175 mm அப்படின்னு செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ
டிசைனில் போய் டிசைன் ஸ்லாப் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபெயிலியர் அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதில் என்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாகவே இந்த டெக்லா ஸ்ட்ரக்சரல் டிசைனரில் தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் இந்த டெக்லா ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸ்டாட்ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது, எதனால் ஃபெயிலியர் ஆகுதுன்னு கூட தெரியாது. பட் இங்கே பர்டிகுலராக இந்த கண்டிஷன் இந்த கிளாஸ்னால தான் ஃபெயிலியர் ஆகுது, பாஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 30 வந்திருக்கு. பட் எல்பைடி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40. ஸோ நம்மளோடது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் எல்பைடி மேக்ஸிமம். ஸோ நம்ம ஸ்பேன் வந்து கரெக்டான டெப்த்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கமர்ஷியல் பில்டிங்கான அனாலிசிஸ் அண்ட் டிசைன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டுட்டோரியல் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.